என்ன மறுபடியும் அந்த எக்ஸைட்மெண்ட் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் கம்மியாயிடுச்சா குறைஞ்சிருச்சா? அப்படியே ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஆரம்பிச்சு துஸ் அவ்வளோதான் போச்சு. ஆமாம் தானே? ஸோ நீ என்ன சொல்கிறேன்னா அது அப்படித்தான் இருக்கும். ஒரு பக்கம் பயமும் இருக்கும், ஒரு பக்கம் அந்த என்னடா வெறுப்பாகும், ஓகேவா, டென்ஸ்ட் ஆகும். ஸோ காம் டவுன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லிசன் கேர்ஃபுல்லி. நான் ஆல்ரெடி முன்ன சொன்னது தான், ஃபிசிக்ஸில் 180 அவுட் ஆஃப் 180 அப்படின்றது வாங்கணும் அப்படின்னா 180 அவுட் ஆஃப் 180 அட்லீஸ்ட் 150 ப்ளஸ் ஆச்சும் வாங்கணும் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. நான் என்ன சொன்னேன்? ஒன் ஷாட் கிளாஸஸ் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துட்றேன். ஒன் ஷாட் கிளாஸஸ் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணவங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். எங்களுக்கு போர் அடித்தாலும் டேக் டைம், ஓகேவா? ஸோ அது தூக்கி போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த சாப்டருக்கு போகிறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பர்ஃபெக்டாக படிப்போம், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இந்த வாட்டி விடாமல் படிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. ஸோ பர்ஃபெக்டாக படிக்க தேவையில்லை, ஓகேவா? இப்போ ஒன் ஷாட் பாருங்க. அந்த ஒன் ஷாட் பார்த்ததுக்கப்புறம் எல்லா பிவைக்யூஸும் பண்ணுங்கன்னு. சில பேருக்கு என்ன ஆகும், பிவைக்யூஸ் எல்லாம் பண்ண டைம் இருக்காது, ஒரு நாளெல்லாம் அதிலே முடிஞ்சிடும். ஆமாவா? எஸ் ஆர் நோ? உன்னால் மேக்ஸிமம் 50 பிவைக்யூஸ் பண்ணு, ஓகே? அதில் மேபி எல்லா கான்செப்ட்ஸும் இன்க்ளூட் ஆன மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி 50 பிவைக்யூஸ். மோஸ்ட்லி பிவைக்யூஸ்ன்றது ஒரு 80 அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே மோஸ்ட்டாக தாண்டாது. ரொம்ப ஹை வெயிட்டேஜ் சாப்டராக இருந்தால் ஒரு 115 அந்த மாதிரி இருக்கும், ஆமாவா? ஸோ 50 மேக்ஸிமம் உன்னோட டார்கெட். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் பண்ணாது உன் இஷ்டம். அதுக்கப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா மறுநாள் அதே கண்டினியூ பண்ணாது, வேறு நியூ சாப்டர் எடு, அதில் ஒரு 50 பண்ணிவிடு. அப்புறம் ஒரு சாப்டர் பெருசாக இருக்கும், ஒரு சாப்டர் சின்ன சாப்டராக இருக்கும், ஆமாவா? ஸோ எதெல்லாம் குட்டி சாப்டராக இருக்கோ அந்த நேரத்தில் உனக்கு ஒரு டைம் கிடைக்கும்ல, அந்த நாளில் ரிமைனிங்லாம் வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணு. ஒரே சாப்டரை வச்சுட்டு சும்மா அதையே வச்சுட்டு மறுபடியும் அதையே பண்ணதே பண்ணி இதை பண்ணாத, ஓகேவா? ஒரு நாளைக்கு உன்னோட டார்கெட் என்னவோ அதை கம்ப்ளீட் பண்ணு. அந்த டார்கெட்டில் பிவைக்யூஸ் சொன்னா எல்லா கான்செப்டும் நீ கவர் பண்ண மாதிரி சில பிவைக்யூஸை பண்ணி முடி, ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் பிவைக்யூஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது முடியலன்னா மறுநாளும் அதே கண்டினியூ பண்ணுறீங்க. நோ, ஒரு நியூ சாப்டர் எடுத்து அதை முடிச்சுட்டு அப்புறம் அந்த நாள் செகண்ட் டே வந்து நீங்கள் சீக்கிரமாக பிவைக்யூஸ் செகண்ட் சாப்டரோட பிவைக்யூஸ்ன்றது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முந்தின நாள் இருக்கிற ரிமைனிங் எல்லாம் எடுத்து பண்ணு, ஓகேவா? ஸோ அதையே பிடிச்சிட்டு உக்காராத, ஓகேவா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஒன் ஷாட் கிளாஸ். அண்ட் தென் உன்னோட டார்கெட் கம்ப்ளீட் பண்ணு, பிவைக்யூஸ் எல்லாமே பண்ணு, ஓகேவா? ஸோ உன்னோட டார்கெட் கம்ப்ளீட் பண்ணு. உனக்கு டைம் இல்லை, எல்லாம் பிவைக்யூஸ் மட்டும் கவர் பண்ணு போதும். அண்ட் ரிமெம்பர் வந்து இங்கே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இதையே பண்ணிட்டு வந்து என்னங்கன்னா டைரெக்டாக போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா தட் வில் பி த ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அதாவது நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் இப்போ நீங்கள் எல்லாம் படித்து ஃபர்ஸ்ட் டைம் போய் எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்கும் உங்களால்? ஆர் யூ ஏபிள் டு கிராக் இட்? நோ. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம்ன்றது எக்ஸாம் டைரெக்டாக போய் எழுதலாம், அதெல்லாம் தேவையில்லை. என்ன பண்ணணும், நீங்கள் அட்லீஸ்ட் 2 to 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதணும்? ஏதாச்சும் ஒரு பேப்பர், ஓகேவா? ஏதாச்சும் எத்தனை இருக்குது இன்டர்நெட்டில், ஏதாச்சும் ஒரு பேப்பர், ஓகே? ஏதாச்சும் ஒரு பேப்பர் வந்து எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதுனா ஏன் எக்ஸாம் எழுதுனா, இப்போது எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அது 0 வரட்டும் எவ்வளோனா வரட்டும், அது அட்லீஸ்ட் நம்ம கொஷின் படிக்கும்போது நமக்கு யோசிக்க தோணும். இது எதனால கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும் இதில் அப்படின்ற ஒரு தாட் அப்படின்றது வரும், யோசிக்க தோணும். அந்த யோசனை வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் எக்ஸாம் எழுத சொல்கிறேன், ஓகேவா? டைரெக்டாக போய் எக்ஸாமில் யோசிக்க தோணும், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் உனக்கு ப்ராக்டிஸ் ஆக. அப்போ எப்படி ஒரு டைரெக்டாக போய் எக்ஸாம் எழுதுனா கிராக் பண்ண முடியும்? நோ. எக்ஸாம் மாக் டெஸ்ட், நீ எந்த பேப்பர்ஸ்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோ, எனிதிங் பட் ரைட் எக்ஸாம்ஸ். டோன்ட் மிஸ் தட், நெவர் எவர் மிஸ் தட், ஓகே? எக்ஸாம் மட்டும் மிஸ்ஸே பண்ணாத. எவ்வளோ எக்ஸாம் எழுதுறியோ. அண்ட் தென் ரிமெம்பர், இந்த எக்ஸாம் எழுதுனல ஒரு கொஷின் பேப்பர், அந்த கொஷின் பேப்பரை மறுபடியும் அனலைஸ் பண்ணு, ஓகேவா? ஸோ இதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் உன்னை பொறுத்து, ஓகேவா? நான் 3 to 4 days தானே டைம் கொடுத்தேன். ஸோ அந்த டைம்லேயே வந்து நீ எக்ஸாம் முடிச்சுட்டு அன்றைக்கே வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கே வந்து நீ அனலைஸ் பண்ண அந்த பேப்பர்,
ஓகேவா? ஒரு நாள் கேப் எடுத்துக்கோ, நோ இஷ்யூஸ். 3 சாப்டர்ஸ் இப்போ முடிக்கிறேன்னா ஒரு நாள் கேப் எடுத்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு அன்னைக்கோ இல்லை அன்னைக்கு மறுநாள் காலையிலையோ எக்ஸாம் எழுதிட்டு அதை வந்து அந்த பேப்பர் பூரா அனலைஸ் பண்ணு. ஓகேவா? கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன? ஒன் ஷாட் கிளாஸஸ் பார்க்கணும். ஒன் ஷாட் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, உனக்கு கான்செப்ட் எல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி எல்லா கான்செப்டும் உனக்கு கவர் பண்ணிட்டேன். எல்லா கான்செப்டும் கவர் பண்ணிட்டு அண்ட் தென் அதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் சொல்கிறேன், எப்படி கொஷனில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் சொல்கிறேன். ஸோ இது சீக்கிரமாக முடிஞ்சது, சீக்கிரமாக கவர் ஆகிடுது எல்லா கான்செப்டும். அதனால தான் ஒன் ஷாட் பாரு. அட்லீஸ்ட் இது வரைக்கும் 0ல் இருக்கிறவங்க கூட ஒன் ஷாட் பார்த்தீங்கன்னா you can able to solve problems. ஓகேவா? அதனால தான் நான் வந்து ஒன் ஷாட் பாருங்க. we have no time, right? so வெறும் 2 months இருக்கா? ஓகே. ஸோ இந்த 2 months வந்து ப்ரொடக்டிவா மறுபடியும் சொல்றேன், ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணு. வேஸ்ட் மட்டும் பண்ணிடாத. ஒரு வருஷத்தை ஒரு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணு. உன்னால முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்காது. அட்லீஸ்ட் அந்த கான்செப்ட் பத்தி தெரியணும். நீ வந்து சில பேர் எப்படி தெரியுமா, கால்குலேஷன்ஸ் பண்ணுறது, அக்யூரசி, அதாவது கால்குலேஷன் பண்ணுறதுல ரொம்ப ப்ரோவாக இருப்பாங்க. ஸோ நல்லா கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படின்னா கான்செப்ட், ஒரு கொஷின் எப்படி கொடுக்குறாங்க, அந்த கொஷின் வந்து அந்த கொஷனுக்கு எப்படி கான்செப்ட் அப்ளை பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே they can able to solve the problem easily, right? ஸோ அவங்க கால்குலேட் பண்ணிடலாம் ஈஸியாக ப்ராப்ளத்தை. சில பேருக்கு எப்படின்னா கான்செப்ட் நல்லா வரும், கான்செப்ட் புரியும். ஆமாவா? சில பேருக்கு கான்செப்ட் நல்லா புரியும், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு புரியும். பட் கால்குலேஷன் அப்படின்றதுல அங்கே போயிடும். ஸோ யாருக்கு எது வீக் பாயிண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு எந்த வீக் பாயிண்டாக இருக்கோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? கால்குலேஷன்ஸ் நீ டைரெக்டாக ஒவ்வொரு கொஸ்டினும் கால்குலேட் பண்ணி பாரு. கால்குலேஷன்ஸ் நல்லா வரணும்னா கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாரு. ஸோ எது வரலையோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுன்றேன் நான். ஓகேவா? கிளியர்? ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. சிம்பிளா நீ ஒன்னே ஒன்று இன்னும் மோட்டிவேஷன், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், கேன் ஐ ஏபிள் டு கிராக் நீட் இன் 2 months, 1 month, 30 days. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ டைரெக்டாக போய் உன்னோட வேலை என்ன? ஒன் ஷாட். உன்னை யாரும் இப்போ வந்து உன்னால் எவ்வளோ முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு 80% ஃபிசிக்ஸ் சிலபஸ் ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணு. போதும். நீ ஒன்றும் எல்லாம் 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு இல்லை. ஓகேவா? அட்லீஸ்ட் உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ண. பட் உனக்கு கான்செப்ட் புரியணும். ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? ஸோ ஒன் ஷாட். உன்னை யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை, எக்ஸாம் எழுதுனியா இல்லையான்ட்டு. ஒரு நாள் நீயா உனக்கு டார்கெட் வச்சுக்கோ. ஓகேவா? இன்னைக்கு இது பண்ணணும், இது பண்ணிட்டு தான் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு மூவ் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு டார்கெட் நீயா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உனக்கு தான் தெரியும் உன்னோட சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி, உனக்கு எப்போ டைம் கிடைக்கும், எப்போ இருக்கு, நீ அது நீயா தான் வந்து இது பண்ணிக்கணுமே தவிர நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்னன்னா ஒன் ஷாட், மறுபடியும் சொல்கிறேன், ஒன் ஷாட், PYQs, நெக்ஸ்ட் எக்ஸாம். லைட்டாக வந்து ஒரு NCERTயோ கவர் பண்ணிடுங்க ஃப்ரீ டைமில். லைக் உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்றப்போ ஒரு NCERT எடுத்து அட்லீஸ்ட் அந்த ஹைலைட் பாயிண்ட்ஸ் ஆச்சும் படிங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதை மட்டுமே பண்ணுங்க. டோன்ட் கோ பியாண்ட் திஸ். ஓகே, திஸ் வி ஹாவ் only 2 months, ரைட்? ஸோ இதுவாக போவாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய், ஆல் தி வெரி பெஸ்ட்.